ஹலோ வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான டேஸ்ட்டான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் தக்காளி ரசம். ஸோ பொதுவாக ரசம்னாலே நம்ம புளி சேர்ப்போம், புளி இல்லைனா வெறும் தக்காளி மட்டும் சேர்த்து வைப்போம். ஆனால் கூட பூண்டு, ஜீரகம், மிளகு எல்லாமே சேர்ப்போம். பட் அந்த மாதிரி எந்த இதுவுமே நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளாக ஒரு லஞ்ச் முடிக்கணும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி ரசம் செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம 6லேருந்து 7 தக்காளி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 6 தக்காளி நம்ம யூஸ் பண்ணும் போது 5 to 6 மெம்பர்ஸ் வரைக்கும் ரசம் உங்களுக்கு கரெக்டாக சர்வ் பண்ணலாம். வெறும் ரசம் மட்டும் இன்றைக்கி வைக்கிறீங்க, கூட எந்த சாம்பார் குழம்பும் இல்லை அப்படின்னா நீங்கள் 4 to 3 மெம்பர்ஸ் வரைக்கும் தான் சாப்பிட முடியும். ஸோ இப்போ நல்லா தக்காளி தண்ணியில் கொதிக்கணும். தக்காளி நல்லா வெந்து தோல் பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகி வந்திருக்கு. பட் இன்னும் நல்லா உள்ள வேகலை. ஸோ திருப்பி நான் ஒரு 5 minutes நல்லா கொதிக்க விட போகிறேன். இப்போது நல்லா கொதித்து தக்காளி வெந்துருச்சு அப்படின்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வைக்கிறதுக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போது தக்காளி ஆறிடுச்சு. தண்ணி நான் தனியாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த டொமேட்டோ ஃபுல்லாக நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நல்லா ஜூஸியாக ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த கொதிக்க வச்ச தண்ணியை திருப்பி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதோடையே. ஸோ இப்போ ஆறுனதுக்கப்புறமேட்டு நம்ம நல்லா கையிலே ஸ்மாஷ் பண்ணிட்டோம். சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லை, குயிக்காக நான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தக்காளி தனியாக எடுத்து நார்மல் வாட்டரில் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த தக்காளி ஜூஸோடு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கூடவே நம்ம மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். ரசம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அடிக்கடி கூட செய்யலாம். அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான ரசம். வேறு எந்த சைடிஷும் இதுக்கு தேவையே இல்லை. காரத்துக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் மிளகாய் தூள் நாங்கள் சேர்த்துருக்கோம். ஸோ சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இது 3 நம்ம தக்காளி ஸ்மாஷ் பண்ண அந்த லிக்விட்லேயே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது கடாயில் எண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்ல சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இல்லாமல் 2 டீஸ்பூனாக சேர்த்தா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் நல்லா சாஃப்டாக மாறிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி சாறையும் சேர்த்துடலாம். தக்காளி சாறை ஆட் பண்ணதும் அது கூடவே நம்ம தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். 2 கப் தண்ணி அளவு நம்ம சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். ஸோ ரசம் அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நம்ம ஆல்ரெடி உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துட்டோம். ஸோ வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம தக்காளி சாறையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி விட போகிறோம். நல்லா கொதி வருது. ஸோ இப்போ நல்லா கொதித்து வரும்போது நமக்கு அந்த ரா ஸ்மெல் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஃபைனலாக ரசம் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துட்டு 2 minutes நல்லா கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான டேஸ்டான ரசம் உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஒரு 2 minutes நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, டொமேட்டோ ரசம் ரெடி. ஸோ இதோட ஒரு பொரியல் இருந்தால் போதும். இன்றைக்கி லஞ்சை சூப்பராக முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் இது வரைக்கும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணலன்னா இனிமேல் வந்து நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. உணவை மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.